பக்கத்தில் பஸ் வந்து நிற்க ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். எல்லார்கிட்டையும் கரெக்டாக நைட்டு 10 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டோம். ஆனால் இதெல்லாம் சொன்ன நானே 10:30 தான் ஸ்பாட்டுக்கு போனேன். பஸ்ஸும் கரெக்டாக 10:30 அது மாதிரி டைம் தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸில் ஏறி முதலாக லக்கேஜெல்லாம் வச்சுட்டு மற்றவங்க வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாரும் வந்த அப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கா மாஹேலேருந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க டுவர்ட்ஸ் மங்களூர். போகிற வழியில் ஹைவேஸில் ரோட்டு கடையில் ஒரு டீ ஸ்பாட்டை ஒன்று பார்த்தோம். சரி டீ குடிக்கலான்னு அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு டீ குடிக்க இறங்கியாச்சு. உங்களுக்கு ட்ராவலிங்கில் டீ குடிக்க பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். மங்களூர் போய் இறங்குற வரைக்கும் பஸ்ஸில் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே போனோம். மறுநாள் விடிய காலையில் 5:30 மணிக்கு தான் மங்களூருக்கு வந்தோம். மங்களூரில் இருக்க ஒரு சன் ராயல் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு லாட்ஜில் தான் நாங்கள் 2 hours ஸ்டே பண்ணோம். இந்த 2 hours கொஞ்சம் தூங்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி மார்னிங் ஒரு 7:30க்கு தான் ரெடி ஆனோம். கரெக்டாக 7:30க்கு எல்லாருமே ஹோட்டலில் விட்டு வெளியே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். ஷார்ப்பாக 7:30க்கு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 1 hourல உடுப்பி போயிட்டோம். ஹைவேஸில் இருக்க டெனின் அண்ட் டெவைன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு உடுப்பி STM ஆயுர்வேதிக் காலேஜுக்கு வண்டியை கிளப்பிட்டோம். கரெக்டாக டைம் இப்போது மணி 10 ஆகுது. இப்போ தான் STM காலேஜுக்கு வந்தோம். இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா காலேஜை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த காலேஜோட ஹெர்பல் கார்டனை சுற்றி பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். காலேஜ் ஸ்டாஃப்ஸு காட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டு போயிட்டு டூர்லேயும் லெக்சர் எடுத்துகிட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹெர்பல் கார்டன்லாம் வேறு லெவல் தெரியுமா. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது ஹெர்பல் கார்டன் மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலில் தான் இருந்தது. அப்படியே காலேஜை ஒரு சுற்றிட்டு ஒரு 12 மணிக்கா பஸ்ஸில் வந்து எல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மணிப்பாலுக்கு பஸ்ஸை விட்டோம். ஒரு 1/2 hourல மணிப்பாலுக்கு வந்துட்டோம். மணிப்பாலில் இருக்க மியூசியம் ஆஃப் அனாட்டமி அண்ட் பேத்தாலஜியை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மியூசியத்துக்குள்ளே எந்த ஃபோட்டோகிராஃபும் வீடியோகிராஃபும் எடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் அண்ட் செக்யூரிட்டிலாம் சொன்னதுனால நான் எந்த ஃபுட்டேஜும் எடுக்கல. இப்போது மணி மதியம் 1:30 ஆகுதுங்க. இப்போது லஞ்சு சாப்பிட்றதுக்காக நாங்கள் மறுபடியும் உடுப்பில் இருக்க டெனின் அண்ட் டெவின் ஹோட்டலுக்கு தான் போகிறோம். இப்போ டைம் என்னன்னா மதியம் 3:30 ஆகுது. ஈவினிங் ஒரு 3:45க்கு தான் மேப்பிள் பீச்சுக்கு போனோம். உடுப்பி டவுனில் இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி கரை ஓரமாக இருக்கிறது தான் உடுப்பி மேப்பிள் பீச். செம அட்வென்ச்சராக இருக்கும். வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேப்பிள் பீச்சில் டாடிலாம் ரொம்பவே ஃபேமஸுங்க. இங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு ஃபுல் டைம் பிஸ்னஸே அதான். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் காலேஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் எங்களே குறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அதனால் டுடே நோ டாடி. நெக்ஸ்ட் டைம் மேப்பிள் பீச் வந்தேன்னா நான் டாடி ட்ரை பண்ணி அது ஒரு வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக டே 2 டெஸ்டினேஷனான சிக்மங்களூருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நைட்டு 12 மணிக்கு தான் சிக்மங்களூருக்கு வந்தோம். சிக்மங்களூரில் ராயல் பேலஸ் அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் இப்போ வந்தோம். ஹோட்டலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நைட்டு டின்னரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹோட்டலுக்கு வந்த கையோட ஃபஸ்ட்டு டின்னரை போய் சாப்பிட்டோம். ஒரு 3 சப்பாத்தியும் கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸும் கொடுத்தாங்க. அது கூடவே சிக்கன் கிரேவி. மால்பே பீச்சில் போட்ட ஆட்டத்துக்கு பஸ்ஸில் ஆட்டின ஆட்டத்துக்கும் செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ சிக்மங்களூர் இறங்கின உடனே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாச்சு. நல்லா முட்டை சாப்பிட்டாச்சு. நல்லா முட்டை சாப்பிட்டு படிக்கட்டை ஏற முடியாமல் மெதுவாக ஏறி போயிட்டு இருந்தேன்.
ஃபர்ஸ்டே ரெடி ஆனதுனால மற்றவங்க ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி போர் அடிக்குதுன்னு பக்கத்தில் இருக்க ஒரு டீ கடைக்கு சும்மா நடந்து போய் ஒரு டீயை குடிச்சோம். மணி இப்போ 8 ஆகுது. நல்லா கூலிங்கான கிளைமேட்டாகவும் இருக்கு. அதே சமயத்தில் சன்னோட ஹாட்னஸும் சேர்ந்து பேலன்ஸ் ஆகி ஒரு மாதிரியான ஒரு ஃபீலும் நல்லா தான் இருக்கு. ஸோ டீ நல்லா சூடா குளிருக்கு எதமா இருக்கு. ஸோ குடிச்சிட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு அப்படியே நடந்து போயாச்சு. ஸோ டிஃபனை நல்லா ஒரு பொடி பிடிச்சாச்சு. ஜீப் ரைட்லாம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நான் ஒருத்தன் தான் சொன்னோம். ஆக்சுவலாக இந்த டூரில் பிடிச்சதே இந்த செகண்ட் டே தான். அது வந்து ஜீப்பில் போகிறது தான். ரைடு சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. ஜீப் ரைட் இப்போ ஹோட்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணிட்டு ஜீப்ல ஏறி எங்க போயிட்டு இருக்கோம்னா முள்ளங்கிரி ஹில் ஸ்டேஷன் தான். டே 2ல முள்ளங்கிரி ஹில் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த சிக்மங்களூரை காஃபி லேண்ட் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 days ட்ரிப்ல டே 2 தான் எனக்கு ஃபேவரட் ஆனது. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் இந்த சிக்மங்களூர். டே 1 இந்த முள்ளங்கிரி ஹில் ஸ்டேஷனை பத்தி சொல்லணும்னா, இந்த முள்ளங்கிரி ஹில் ஸ்டேஷன் வந்து சிக்மங்களூர் டவுன்ல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்ராக்சிமேட்டா சிக்மங்களூர் டவுன்ல இருந்து முள்ளங்கிரி ஹில் ஸ்டேஷன் போக ஒரு 1 hour டிராவல் ஆகும். ஒரு வழியா முள்ளங்கிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ மணி 11 ஆகுது. அதோ தெரியுது பாருங்க மலை உச்சி. அங்கதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ராக்சிமேட்டா நம்ம மேல போகணும்னா ஒரு 500 படியை தாண்டி தான் போகணும். ஸோ இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு அப்ராக்ஸா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் சேர்த்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரும். இறங்கக்குள்ள இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா ஏறக்குள்ளதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஞ்சம் தூரம் மேல போயிட்ட உடனே இந்த ஃபுட்டேஜ் எடுத்தேன் பாருங்க. மேல இருந்து கீழே பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு. இப்போதான் மலை உச்சிக்கு வந்தோம். இப்போ டைம் கரெக்டா மணி 11 ஆகுது. ஒரு 1/2 hour ஆகுது மேலே ஏறி வர்றதுக்கு. கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு மேல இருக்க அந்த சிவா டெம்பிளை பார்க்க போனோம். ஒரு 1/2 hour மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கொடுத்த காசுக்கு ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ் இது. ஓனமல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஜீப்பை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. என்ன பிளேஸ்னு கரெக்டாலாம் தெரியல, ஆனா அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்து கீழே பார்த்தா செம்ம அழகான வியூவா இருந்துச்சு. நல்லா சூப்பர் வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஓனமல்லா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறப்ப ஜீப்ல பாடிக்கிட்டே போனோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் நீங்களே பாருங்க. அந்த மாமா என்ன விட்டு போகாதே, போனா மீண்டும் வராதே. அத்தங்கர மரமே அரச மரையிலே அழமர கிளியே அதிலிருக்கும் கிளியே போகாதே. அட ஓட தண்ணி உப்பு தண்ணீராகாது. இப்போ மதியம் மணி 1 ஆகுது. இப்போதான் ஓனமல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தோம். இந்த ஓனமல்லா வாட்டர் ஃபால் உருவான கதை ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, புராணத்தின்படி துறவி பாபா புத்தனும் அவரோட 4 சீடர்களும் தண்ணியை தேடி வந்த இடம் தான் இந்த இடம். சோ அவங்க தண்ணிக்காக கடவுள் கிட்ட ப்ரே பண்ணாங்க. அதனோட பலனாதான் கடவுள் தந்த பரிசு இந்த ஓனமல்லா வாட்டர் ஃபால்ஸ். இப்போ என்னோட காலை இந்த தண்ணியில வச்சிருக்கேன். இப்போ நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஃப்ரீசர் பாக்ஸ்ல காலை எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சா என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. சரி வாங்க இப்போ ஃபால்ஸ் உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்து தள்ளியே ஃபால்ஸுக்கு மேலே போய் பார்க்கறதுக்கு டைமே பத்தலை. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் நாங்கள் கீழே போயிட்டோம். இப்போ மணி மதியம் 2 ஆகுது. இப்போ ஜீப்பில் போயிட்டு இருக்கோம் நம்ம லஞ்சு சாப்பிடு. இப்போ மணி மதியம் 2:30 ஆகுது. இப்போதான் மிஸ்டி மவுண்ட் ஹோம் ஸ்டேக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்தோம். இங்கே லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஜெட் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். சரி வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். லஞ்சை ஒரு வழியாக வெற்றிகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக 3:30க்கு தான் ஜெட் பாயிண்ட்டுக்கு வந்தோம் ஜீப்பில். ஆக்சுவலாக ஜெட் பாயிண்ட் வந்து செம்மையான சினாரிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜெட் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ் செக் போஸ்ட்டில் தரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜீப்பில் ரைட் போகணும்னா 600 ருபீஸ் ஆகும் என்ட்ரி ஃபீஸ் மட்டும். இந்த ஜெட் பாயிண்ட்ஸுக்கு டைமிங்லாம் இருக்குது. வீக் டேஸில் 7 டேஸுமே ஓப்பனாக தான் இருக்கும். டைமிங் என்னென்னா 8 AM இருந்து ஈவினிங் 5 PM இருக்கும் தான். உங்களுக்கு ட்ரக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா இந்த பிளேஸை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிசம்பரில் இருந்து மார்ச்க்குள்ளே வந்தீங்கன்னா செம்மையான ஒர்த்தான பிளேஸ் இது. வெஸ்டர்ன் காட்ஸில், அதுவும் குறிப்பாக சிக்மங்களூர் போன்ற ஸ்டேட்ஸில் கடைசியாக 2024 அப்பதான் நீலக்குறிஞ்சி பூ பூத்துச்சு. இந்த பாபா புதன் ஹில் ஸ்டேஷன் ரீஜியன் ஃபுல்லாவே நீலக்குறிஞ்சி மலைகள் தான் பரவி கிடக்கும். நம்மளோட பயணம் அர்த்தமுள்ள ஒரு பயணமா இருக்கணும். உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்களை தொலைச்சி டிராவல் பண்ணணும். பல புக்கு, பல டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் சொல்லித்தராத பாடங்களை, யதார்த்தமான சில விஷயங்களையும் இது மாதிரியான பயணம் நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூட இருக்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நமக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே எப்பவுமே நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு ஏமாறக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. போறவங்க நமக்கு பரிசா மெமரிஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் நம்ம கூட செலவழிச்ச காலங்கள் தான் சந்தோஷமான நினைவுகள் மட்டும்தான் கூட இருக்கும். மனசுக்கு பிடிச்சவங்க கூட பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துருங்க. அவங்க நம்ம கூட இருக்கும் போதே அந்த பொன்னான நினைவுகளை சேர்த்து வைங்க. அது மட்டும்தான் நம்மளோட தனிமையோட வெற்றிடத்தை நிறைக்கும். நம்மளோட தனிமையில இது மாதிரி மெமரிஸை சேர்த்துக்கிட்டே இருங்க நண்பர்களே. வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இது மாதிரி டிராவல் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளவே இருக்காதீங்க. நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்க. நிறைய விஷயத்துல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கால் போன போக்குல நீங்க மட்டும் போயிட்டே இருங்க. இந்த சமயத்துல எனக்கு ஒரு பாட்டோட லைன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, வீட்டை நாம் தாண்டா விட்டால் வானமே இல்லை. ஸோ அதனால வீட்டை விட்டு வெளில வாங்க. உலகம் ரொம்ப பெருசு. எதை பற்றியுமே யோசிக்காம நானும் என்னோட கால்களும் மனம் போன போக்கில் போயிட்டே இருந்தோம். பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. முன்னாடி எட்டு வச்சு நடங்க. புத்தம் புது பாதைகள் பிறக்கும். எனவே பயணம் செய்யுங்கள். பயணித்து கொண்டே இருங்க. ஈவினிங் ஒரு மணி 5 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜீப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன பிளான்னா, இந்த போலீஸ் செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இடம், அங்கே நல்ல டீ கடைலாம் இருக்கு. சரி, அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். டீ கடைக்கு வந்தாச்சு. இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தா பாபா புதன்கிரி ஹில் ஸ்டேஷன் ரீஜியனை 360 டிகிரி வியூல இருந்து பார்க்கலாம். செம்மையான ஒரு வியூ பாயிண்ட். வாங்க பார்க்கலாம். வந்தாச்சு நம்ம டெஸ்டினேஷனுக்கு. பாருங்க, இதான் நான் சொன்னேன். அங்க சென்டர்ல போயிட்டு 360 டிகிரியில ஒரு ஷாட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ கிளிப்ல நீங்க பாபா புதன்கிரி ஹில் ஸ்டேஷனோட ரீஜியன்ஸை ஃபுல்லாவே சிங்கிள் ஸ்டெச்ல பார்க்கணும். பாருங்க நம்ம பாபா புதன்கிரி ஹில் ஸ்டேஷனை போகிறோம். டே 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் டே 2 ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காலை வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக ஜீப்பில் ட்ராவல் பண்ணதுனால ரொம்பவே டயர்டாக இருந்தேன். அதனால தான் எந்த ஃபுட்டேஜுமே எடுக்கல, ஃபோனில் சார்ஜும் இல்லை. ஹோட்டலுக்கு வந்ததும் சாப்பிட்டு ரூமில் போயிட்டு தூங்கிட்டேன்.
ஆக்சுவலாக இந்த ட்ரிப்லேயே ரொம்ப ஒஸ்டான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த லாஸ்ட் டேவை தான் சொல்லுவேன். ஆசனில் எஸ்டிஎம் காலேஜ் ஒன்று இருக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் ஸ்டாஃப்ஸ். மதியம் 1 வரைக்கும் அந்த காலேஜ்லேயே தான் ஸ்டாஃப்ஸ் டைம் ஓடிட்டாங்க. அப்படி என்னதான் இருக்கணும் எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அரை நாள் அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் ஆசனில் பார்க்க வேண்டிய மற்ற சில இடங்களை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கூர்க்கு நோக்கி போயிட்டோம். டைம் இப்போ மதியம் 2:45 ஆகுது. இப்போதான் கூர்க்குக்கு வந்தோம். இது கூர்கில் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பாட் சொல்லியிருந்தாங்க. அந்த இடம் போல இது கரெக்டாக எந்த இடம்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இங்கே தான் எங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் சிக்கன் பிரியாணி தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ல ஏறி மொனாஸ்ட்ரி கோல்டன் டெம்பிளுக்கு போயிட்டோம். ஈவினிங் 4:30 தான் மொனாஸ்ட்ரி கோல்டன் டெம்பிளுக்கே வந்தோம். ரொம்ப டைம் லேக் ஆயிடுச்சு. ஆசன்ல இருக்க எஸ்டிஎம் காலேஜ்ல ஆஃப் டே வேஸ்ட் பண்ணதோட விளைவுகள் தான் இதெல்லாம். சரி வாங்க மொனாஸ்ட்ரி கோல்டன் டெம்பிளுக்காச்சும் ஒழுங்கா நம்ம போகலாம். இதுதான் நம்மளோட டெம்பிளோட என்ட்ரன்ஸ். புத்தர் கோவிலுக்குள்ள போனா அமைதியா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா உள்ள போய் பார்த்தா அப்படியே ஆப்போசிட். கோவிலுக்குள்ள வந்ததும் பெருசுங்கள்லாம் தியானம் பண்ண இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம மொனாஸ்ட்ரி கோல்டன் டெம்பிள்ல இருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு. கோவில் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்க போலாம். பயணங்கள் முடிவதில்லை, பயணிப்போம் தொடர்ந்து. இப்போ டைம் கரெக்டா ஈவினிங் 6:30 ஆகுது. இப்போதான் ஹரங்கி டேமுக்கு வந்தோம். நான் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ஹரங்கி டேம் கர்நாடகால ஒரு முக்கியமான டேம். ஒரு 1 hour இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் டிஜேக்கு போயிட்டோம். டிஜே வந்து கூர்க்லயே ஹரங்கி டேம் பக்கத்துலயே எங்கேயோ செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க போயிட்டோம். நாங்க லேட்டா போனதுனால ஹரங்கி டேம் க்ளோஸ் பண்ணுற டைம் வேறு, இருட்டிடுச்சு வேறு. எந்த ஃபுட்டேஜும் ஒழுங்காக எடுக்க முடியல, ஒழுங்காகவும் பார்க்கவும் முடியல. அதனால வீடியோ கொஞ்சம் டிம்மாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்போட ஹரங்கி டேம் தான் லாஸ்ட் பிளேஸ்.